ராவணா பார்வையாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். ராவணாவில் வெளியாகக்கூடிய காணொளிகள் பற்றிய முரண்பட்ட கருத்துக்களை எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு புதிய நிகழ்வு இது. இதற்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் அப்பா, நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன இப்ப சமீபத்துல நடந்த இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமா என்ன என்ன கேள்விகள் இருக்குது? முருகேசன் அப்படின்ற ஒரு நபர் திருச்சியில இருந்து கேட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், இங்க இவ்வளவு பெரிய ஒரு குற்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இதை பத்தி நீங்க இதுக்குள்ளார நீங்க பேசியிருக்கணும். ஆனா இதுவரையும் நீங்க அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. ஏன் ஒருவேளை நீங்களும் சாதிய சிக்கலுக்குள்ளார மாட்டிப்போம் அப்படின்னு நீங்க மௌனமா இருந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதற்கு உங்களுடைய பதில் சொல்லுங்களேன். இல்ல, சம்பவம் நடந்த அன்னைக்கே ராவணாவில் இதை பத்தி ஒரு பதிவு பண்ணிட்டேன். இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடி நெல்லையில நடந்த இந்த நிகழ்ச்சி, தூத்துக்குடியிலேயே நெல்லையிலேயே நடந்த நிகழ்ச்சியை இது கண்டிக்கக்கூடியது. இது சரியானது அல்ல. எப்படி நடந்ததுன்றது சுருக்கம் சம்பவம் காலையில் நடந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு. நான் உடனே அன்னைக்கு மாலையே அதை பற்றி போட்டிருக்கிறேன். ஆனால் விரிவாக பேசலைன்றதை ஏற்கிறேன். அதுக்காக உடனே இவர் அந்த சாதிய சிக்கலுக்குள்ளே போயிடுவாங்கம்மா அப்படின்றத பற்றி என்றாலும் அந்த எண்ணம் எனக்கு எப்பவுமே இல்லை. சரி தவறுன்றதை அப்பாற்பட்டு எனக்கு தெரியாமல் சில தவறுகள் நடக்கலாம். அது தெரிஞ்சு நான் அதை செய்யணும் அப்படின்ற நோக்கம்லாம் இல்லை. இப்போ இதை விரிவாக பேசித்தான் ஆகணும். உண்மையிலே அவர் அந்த அந்த சகோதரர் கேட்ட மாதிரி உங்களுடைய கருத்துப்படியும் இது ஏன் பேசக்கூடாது, விரிவாக பேசலை அப்படின்னா, அன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைச்சதை செய்தியாக பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது முழுக்க பேசணும். இது இப்போ இந்த சம்பவம் நடக்குதில்லை, இது நடக்கலை. முழுக்க ஒரு 40 ஆணவ படுகொலைகள் கிட்ட நடந்திருக்கிறதா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் குறிப்பிடுறாரு. இது இப்போ நேற்று இன்னைக்கு நடந்ததில்லை. இவங்க நீண்ட நெடிய ஒரு காலம் தொடக்கத்தில் தமிழ்நாட்டை அதிர வச்சுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆணவ படுகொலை அப்படின்றது அப்போ தான் வெளியில் பெரிய அந்த பேரே ஸ்பிரிட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். 2003 கடலூர் மாவட்டத்தில் நடந்தது. கண்ணகி முருகேசன் சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. கண்ணகி வேறு சமூகம், முருகேசன்றவன் அட்டவணை பிரிவு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க ஒன்றா. விரும்பி திருமணம் செய்துக்கிறாங்க. தகவல் தெரிஞ்சது தேடுறாங்க. அவன் அங்கே போய் வேற ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறான். பையனோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு மிரட்டி அடித்து மிரட்டுறப்ப வேற வழி இல்லை அப்படின்னு சித்தப்பா போய் கேட்குறாரு. அவனை போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்றப்ப முருகேசனை கூப்பிட்டுட்டு வராங்க. கட்டி வச்சு அடித்து தொங்க விட்டும் அடிக்கிறாங்க. அப்பவும் எங்கே இருக்கிறதா சொல்லலை. கட்டும் சித்திரவதைக்கு பிறகு இங்கே இருக்கிறாங்க பொண்ணுன்னு சொன்னோடனே போய் கூப்பிட்டுட்டு வராங்க. சுற்றி ஊர் ஜனங்கள் பார்க்குறது சினிமாவில் நடக்கிற மாதிரியே காதுலையும் வாயிலையும் விஷத்தை ஊற்றி கொன்று இவர்களையே கொண்டும் போயிட்டு அங்கே எரிக்கிறாங்க. எரித்து சாம்பலாக்குறாங்க. இது பின்னாடி ஒரு விஷயமா வருது. இது பெரிய சர்ச்சை ஆகுறது. இந்த விஷயம் நடந்த பிறகு சுகுமாரன் ஒரு மூத்த வழக்கறிஞர், இப்போ மூத்தவர் ஆயிடுச்சு, 22 வருஷம் ஆயிடுச்சு அந்த வழக்கு நடந்து. கடந்த ஆண்டு தான் நினைக்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் மரண தண்டனை, ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தில் மரண தண்டனை சம்மந்தப்பட்டவங்க கொடுத்துட்டாங்க. பிறகு உயர்நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு வந்தாங்க, மேல்முறையீடு. உயர்நீதிமன்றமும் இந்த தண்டனை சரியானது தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உறுதிப்படுத்துச்சு இந்த தண்டனை. இப்போ அந்த மரண தண்டனை கைதிகளாக இருக்கிறாங்க. தேதி இப்படி இதை இந்த சம்பவம் நடந்தப்பவே தமிழ்நாடு விழித்து கொண்டிருக்க வேண்டும். இது இது ஜனநாயகத்துக்கான நாடு, சாதிகளுக்கான நாடு இல்லை அப்படின்றது தான் சுதந்திரம் நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்குது. கரெக்டுங்களா? சட்டத்தின் படிதான் ஆட்சி இருக்குதுன்னு வேறு எதன் பெயரில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்றது அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய பட்டியல் உங்களுக்கு இப்போ இந்த கோகுல்ராஜ்னு ஒருத்தர், அது பிற்பாடு இன்னும் நிறைய ஆவண கொலைகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆவண கொலைகளுக்கு பார்த்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை முறையாக முதலமைச்சர் தலைமையில இதை விவாதிக்கணும்னு இருக்குது. மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் சேர்ந்து உட்காந்து ஒரு முறையும் இதை விவாதிக்கணும்னு இருக்குது. இப்படியான சிம்டம்ஸ்லாம் தெரிகிற இடத்துல உடனடியாக பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை கலைஞ்சி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஆனால் இது எதுவுமே இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. சமீபத்தில் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு திமுக நிர்வாகி வீட்டினுடைய விஷயம் இதே மாதிரி நடக்குது. அது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கண் எதிர்க்க நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக நபர் சம்மந்தப்பட்ட நபர்ன்றதுக்காக தானே. அது அதிமுகவில் அந்த மாதிரி நடந்திருக்குது. அப்போ நீங்கள் கட்சி சார்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிறன்றப்ப சட்டம் சார்ந்து எடுக்கணுமா, கட்சி ஆதரவு நிலைப்பாடுன்றதுக்காக நீங்கள் தவிர்த்துட்டு போகணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது.
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் வீட்டில் ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுட்டு சித்திரவதை பண்றாரு, பாலியல் தொந்தரவு பண்றாருன்னு பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா ஆமா ஆனா அதுல என்ன நடந்தது? ஒண்ணுமே சட்டம் என்ன சொல்லுது? உடனடியாக அவங்களுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்கணும்னு. ம். தேசிய அளவில் இதான் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ சம்மந்தப்பட்ட எனக்கு நான் பாலியல் ரீதியாக அந்த மாதிரி ஆக்கப்பட்டேன், வன்கொடுமை என் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்றப்ப, நான் வேற ஒரு மாற்று சமூகன்றதால எனக்கு நடக்குன்றப்ப, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் பாதுகாப்பு தரது மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கான நிதியை ஒதுக்கி நீங்கள் அதுக்கான வேலையை செய்யணும்னு சட்டம் சொல்லுது. இப்போ என்னை ஒருத்தர் நான் பழி வாங்கணும், நான் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், உடனே அவரை நான் பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக வழியை போயிட்டு சாதி பேரை சொல்லி எனக்கு திட்டாருன்னு நிறைய இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது. அதையும் ஒத்துக்கணும். மோசமான கட்ட பஞ்சாயத்து ஒரு கோஷ்டிகள் செய்துக்கிட்டு இருக்குது. அது மாற்று சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைவலியாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் விசாரித்து 2 தரப்பு சமூக மக்களையும் தலைவர்களும் உட்கார வச்சுட்டு, இப்படி நடந்திருக்கு தப்பு இல்லையான்னு அவனுக்கு ஒரு முறை நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கணும். பொய்யா புகார் கொடுக்குறான்ல, அதுவும் நடந்ததா இல்லை. அதே போல் உண்மையான புகார் நடந்தது, அது மேலே உண்மையான நடவடிக்கை இது வரைக்கும் நடந்திருக்குதானா? இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அதனுடைய போக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிது. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனோட பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் இருந்ததால் சஸ்பெண்ட். எனக்கு என்ன தோணுதுனாக்கா, அதிகபட்சமாக போனால் இப்போ அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்ட ஆவண இதுக்குள்ளெல்லாம் வராது. அது ஒரு காவல் மரணம் அல்லது கடத்தி மரணம் தான் நீங்கள் சொல்லணும். இது மாதிரி சம்பவம் நடக்கிறப்ப உடனே நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் தான் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நான் என்னன்றேன், அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்ன்னு இருப்பார். அதுக்கு அடுத்தது அந்த சரக டிஐஜின்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு அடுத்தது ஐஜின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த 3 பேரும் கூட்டாக சேர்ந்து சஸ்பெண்ட் பண்ணணும் முதல்ல. இப்படி ஒரு முறை நடந்ததுன்னா இந்த மாதிரியான தப்புகள் இனிமேல் நடக்காது. கீழ்மட்டத்தில் கண்காணிப்பாக இருப்பாங்க. சரி தவறுன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக கூப்பிட்டியா நடவடிக்கை எடுக்கலாம், அவனை உடனடியாக பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா சஸ்பெண்டோட நிற்கிது. இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அப்படிதானங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் கள்ளச்சாராய விஷயத்துல கூட நீங்க கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களை தானே இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாவட்ட கண்காணிப்பாளரை நீங்க ஒரு முறை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை நடத்தி, இவர் உண்மையிலேயே சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா சர்வீஸ் ரிமூவ், அவ்வளவுதான். இவர் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறாரு, அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பணி நிரந்தரமாக தூக்கி தூர ஒரு முறை நடந்ததுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படியான சாதிய படுகொலைகள்லாம் நடக்காது, ஆணவ படுகொலைகள் நடக்காது. முன்னாடி சாதிய மோதல், சாதிய படுகொலைன்றாங்க. இப்போ அதுக்கு ஆவண படுகொலைன்றது கண்ணகி முருகேசன் படுகொலையிலேருந்து தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். எல்லாவற்றிலும் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ்ன்ற வழக்கில் வழக்கறிஞர் பாப்பா மோகன், கண்ணகி முருகேசன் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கறிஞர் சுகுமார். இப்போ இப்படியான வழக்கறிஞர்கள் உண்மையிலே பாப்பா மோகன் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவர். அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான், ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் தான். இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக, அந்த பட்டியலின சமூகத்துக்காக வழக்கறிஞராக அதில் போய் விசாரிக்கிறாரு. போதிய ஆவணங்கள் இல்லாமல் போனாலும் அது மிக சிரமத்துக்கு மத்தியில் திரட்டிக்கிட்டுன்றாங்க. சொந்த சமூகத்துக்குள்ள இருந்தெல்லாம் எதிர்ப்பு வருது. மிக பெரும் சாதிய பின்னணி கொண்ட ஒரு நபர் அதுக்குள்ளாக இருக்கிறார். புரியுதுல உங்களுக்கு? அப்போ இந்த வழக்கில் துணிஞ்சு இறங்குறார். இப்போ என்ன பண்ணணும், அரசு அவருக்கு பக்கபலமாக போதிய பாதுகாப்பு, ஒரு கன்மேன் ஏந்தி யாராருக்கே சம்பந்தம் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சிருக்குது. புரியுது உங்களுக்கு? இந்த வழக்கறிஞர் சுகுமாரனுக்கும் இந்த வழக்கறிஞர் பாப்பா மோகனுக்கும் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை கொடுத்துருக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. செய்திருக்குதா? இல்ல. சாதியை எப்படி ஒழிப்பீங்க? சாதியை ஒழிப்புக்கிறதுக்காக தண்டனையை வாங்கி கொடுக்குறது, ஆணவ படுகொலை தண்டனை வாங்கி கொடுக்குற ஒருத்தர் சுயமா அவரே கஷ்டத்தை எடுத்துக்கணும், அவரே சிரமத்தை தாங்கிக்கணும், அவரே சுயமா பஸ் ஏறி போய் அங்கே போய் அந்த ஊர்ல இறங்கணும். எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. வழக்கறிஞர் ஒரு பெரிய பிரபலமான மனிதர்ன்றதால அவர் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா அப்போ தார்மீக பொறுப்பெடுத்து, அதான் சொன்னோம் முதல்ல நீங்கள் நேராக எஸ்பி, அந்த சரக டிஐஜி, அந்த ஐஜி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த வழக்குகள் எல்லாமே பொதுவாக 6 மாதத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியான கொலைகள்லாம் வச்சுட்டு இழுத்துலாம் கடத்தின கொலை 22 ஆண்டுகள் நடந்திருக்குது. ஆமாம். அப்போ இங்கேயே நீ முதல்ல சொல்லி கீழ்மறை நீதிமன்றத்திலே வருஷக்கணக்கு தள்ளி வந்துருச்சு அந்த வழக்கு. அப்போ நீங்கள் ஒரு 6 மாதத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த அப்பீல் அடுத்த வருஷம், ஒரு வருஷம், இன்னும் 2 வருஷத்தில் சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சு போச்சு தண்டனை. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக அவர் சர்வீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்.
எல்லாம் கைதியாக சிறைக்குள்ள போகணும். அது ஒரு முறை நடக்கணும். நடக்கணும். ஆனா இதெல்லாம் செய்யல. அந்த அரசு செய்திருக்கணும். அது திமுகவோ அதிமுக, நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொதுவானதாக. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இப்படியான அந்த வழக்குகளில் இந்த கால நிர்ணயம் வச்சு உடனடியாக வழக்கு முடிவுக்கு கொண்டு வந்து இதை செய்யணும். அப்படியே இன்னொரு வழக்குக்கு நீங்க வாங்க. மேலவளவு முருகேசன். அதுல வந்து சாதி ஆணவ படுகொலை. இது வந்து ஆணவ படுகொலை, கௌரவ கொலைன்னு சொல்லிக்கிறாங்க. அது சாதிய ஆணவ படுகொலை. நீ வந்து பஞ்சாயத்து தலைவரை வந்து என்ன அதிகாரம் பண்ணுறதா அப்படின்றதுக்காக வெட்டி கொலை செய்யப்பட்டது. அதில் கொஞ்சம் பேர் வந்துட்டு தண்டனைக்கு உட்பட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்களுக்கு புகார் முன்கூட்டியே கொடுக்கும்போது முன்னாடி எனக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்காது, இந்த ஊரில் இந்த மாதிரியான விஷயம் இருக்குதுன்ற உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுத்த தவறு இருக்குல்ல இந்த அரசு, அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேள்வி வருதா இல்லை? அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல இந்த இன்ஸ்பெக்டரை நான் சஸ்பெண்ட் பண்ணேன். அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா கீழே இருக்கிறவங்கள போட்டு பலிக்கடை வாக்காதீங்க. சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அந்த மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியாளர் 2 பேருமே முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இடமாற்றம் பண்றதெல்லாம் பண்ணவே சஸ்பெண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் இதுக்கான ஒரு தீர்வு வரும். 2வது அப்படியே இன்னொரு கொலைக்கு நீங்க வாங்க. காந்தாரி அம்மன் கோயில் சொல்லிட்டு மிக பிரசித்தி பெற்றது. வைகோ அவர்களுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணதான் அந்த வழக்கில் சொல்லிக்குவாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவினர் எங்களுக்கான ஒரு தெய்வம் காந்தாரி அம்மன் ஒரு சிலையை நாங்கள் வைக்கணும்னு தான் பேச்சு, வேற எதுவும் பண்ணல. இந்த மண்ணில் அவங்க தெய்வம். அவங்கள வந்து தாறுமாறா வெட்டி கையை கல்லாம் பிரித்து போட்டு ஆணூர் பருத்து வாயில வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ண ஒரு கொடூரம் வேற எங்கேயும் நடந்தது. இங்கே தான் நடந்துச்சு, இந்த மண்ணில் நடந்தது. இவ்வளவு முடிச்சிட்ட பிற்பாடு கடைசியாக இருந்தால் குற்றவாளிகள் இல்லை, விடுதலை. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, நாம் தமிழர் கட்சி இதில் வரைவில் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் என்ன நடந்ததுனாக்கா, சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் அந்த வழக்கு எடுத்து நடத்தி கொண்டுட்டு வராருல, குற்றவாளி தண்டனை கிடைக்கணும். இல்லை விடுதலைன்னாக்கா அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீ அப்படி தகுதி இல்லைன்னு நீ நிரந்தரமா உனக்கு பணி இல்லை, நீக்கணும். அன்னைக்கு அந்த மாதிரி செய்திருந்தீங்கன்னா அடுத்தடுத்த குற்றம் நடக்குமா? காவல் அவர் என்ன பண்ணுவாங்க, வழக்கு நீதிமன்றத்துக்கு போட்டோம், அங்கே போயிட்டு அது அக்யூட்டில் ஆகிடும், தள்ளுபடி ஆகிடும், விடுதலை ஆகிடுவாங்க. அந்த மாதிரி மேம்போக்காக பண்ணுற போக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆய்வாளருக்கு யூனிஃபார்ம் போட்டுங்கிறவருக்கு வழக்கை நடத்தக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர் தான் நடத்தணுங்க. அது நடத்தும் போது தப்பு வந்துச்சுன்னா நம்ம வேலை போயிடுன்ற பயம் இருக்கும். ஆமாங்கய்யா, இப்போ குற்றச்சாட்டை சாட்டுறீங்க, அவன் தண்டனை வாங்கணுமா இல்லையா? இல்லைன்னா அது பொய்யா நீங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அப்பாவே பாதிக்கப்பட்டிருக்கிறான்றதுக்கு நீங்களும் பொறுப்பேற்கணுமா? ஒன்று அப்படி வந்துடும். அப்போ உண்மை குற்றவாளிகள் யார் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த இடத்துல இருக்கிறீங்க? அதனால உடனடியாக பணியிடம் நீக்கும். ஆனால் அந்த வழக்கை நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிங்கனாக்கா பதவி உயர்வுன்றதும் உள்ள சீமான் சொன்னார். ஆமாம், புரியுதில்லை? அது ஒரு சென்சிட்டிவான வேலை தான் காவலர்களுக்கு. அதில் நிறைய சொல்லிக்கிறார். நாங்கள் வந்தீங்கன்னாக்கா விடுப்புகள் நிறைய இருக்கும், உங்களுக்கு பொழுதுபோக்கு மன்றங்களை மாதிரி அதுக்கான கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும், நிறைய நவீனப்படுத்தப்பட்ட விசாரணை முறைகள்லாம் உள்ள கொண்டு வரணும், காவலர்களுக்கு இறுக்கம் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது எதுவுமே இல்லாத ஒரு போக்கு இன்னைக்கு இருக்குது. அப்போ இப்படி தொடர்ச்சியாக கொலை நடக்கிற பல கூறுகளை நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து காவலர்கள் மேலே மட்டும் பண்ணக்கூடாது. இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள்னு சொல்லிக்கிறவங்க சாதி சார்ந்து கட்சி சார்ந்து அதை வந்து லூஸில் விட்டுறது அந்த வழக்கு, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியாக வந்து வழக்கு எடுத்து நடத்தக்கூடிய பாப்பா மோகன், இந்த மாதிரி சுகுமாரன் போன்ற மிக பிரபலமான வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சாதாரண வழக்கறிஞர்களும் சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய அவர்களுக்கு 24 மணி நேரம் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை கட்டாயம் கொடுத்தாகணும். வேற எதுக்கு இந்த அரசு இருக்குது? ஐயா, இங்க வந்து சாதிய இயக்கங்கள் இருக்கு, சாதிய சங்கங்கள் இருக்கு, சாதிய ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளும் இருக்கு. இத பத்தி நீங்க? அதுதான் இங்க வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் என்று சொல்றது இருக்குல்ல. பெரியாருடைய சொன்ன அந்த தோழர்கள் வந்து உடனே சண்டைக்கு வருவாங்க. பெரியார் கொள்கை சாதி ஒழிப்பு உலகத்துல எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும்தான். அது சாதியை அடிச்சு நொறுக்கிட்டாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதியை அடிச்சு நொறுக்கிய மண்ணில் ஏன் இன்னைக்கு நேற்று ஒரு ஆவண கொலை நடக்குது? அப்போ நீங்கள் சாதியை ஒழிச்ச லட்சணம் என்ன இருக்குது? ஒரு பக்கம் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த சாதிய கட்டமைப்பு சாதிய இயக்கங்கள்லாம் இருக்குது. எதுக்கு அவனை சாதி ஒழிக்கணும்னு வந்து கட்டமைப்பில் இருக்கிற திராவிட கட்சிகள் சாதி சங்கத்தை ஏன் கூட்டணி வச்சுக்கிறீங்க? அப்போ பெரியாரை நீங்கள் அடகு வச்சுட்டீங்களா? நான் பெரியார் பேசியதையோ பெரியார் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற இதுவோ நான் உள்ளே வரல, சொன்னதெல்லாம் சரின்றதே நம்ம வச்சுப்போம். சாதி ஒழிக்க பாடுபட்டார்னு வச்சுப்போம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் சாதி சங்கத்தை சேர்ந்தவங்களை கூட்டணி வைக்கிறீங்களா? ஏன் வைக்கிறீங்க? நாங்கள் சாதிக்கு எதிரானவர்கள், சாதி கட்டமைப்பு. அவன் சாதி சங்கத்தை வச்சுக்கிட்டோன்னா அவன் பெரிய மாஸ் கூட்டத்தை கூட்டி காட்டின உடனே இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வரணும், அந்த சாதி கட்சி நம்ம கூட வச்சுக்குவோம். வந்துருச்சுங்களா? அப்போ நீங்கள் சாதியை வளர்த்தீங்களா ஒழிச்சிங்களா?
திராவிட சித்தாந்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீர்த்து போய்விட்டது. பெரியார் கொள்கையை இவர்கள் காயடிச்சிட்டாங்க, இதோட முடிஞ்சிச்சு, பெரியார் கொள்கைக்கு சத்து இல்லை, உளுத்து போயிடுச்சு அது அப்படின்றத இவங்க ஒத்துக்கணும். இல்லை மறுபரிசீலனையாவது பண்ணணும். நம்ம விமர்சனங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வைக்கிறோம். நீங்கள் அதையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் பெரியார் தான் வந்து எல்லாத்தையும் செய்தார்னு ஊருக்கு ஊர் சிலையை வச்சுருப்பீங்க. இந்த சிலையை பார்த்த பிற்பாடு கூட ஒன்றும் திருந்தலை. ஒரு பள்ளி மாணவன் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நல்லா படிக்கிறான் அந்த பையன், முதன்மையாக வரான் எல்லாத்துலேயும் சொல்கிறான். இதானே நடந்துச்சு. அதே பிள்ளைங்க வீடு தேடி போயிட்டு அவனை வந்து அடித்து கொடூரமாக தாக்கி எவ்வளோ காயங்கள் ஏற்படுத்தினாங்க பார்த்தோம். பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. உளவியல் ரீதியா அந்த சாதிய சிந்தனை பள்ளிக்குள்ளாரே புகுத்தி வச்சது யார் புகுத்தினது? நீங்கள் ஒன்றே ஒன்று, இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் பெயில் கிடையாது, வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும். ரெண்டாவது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான ரேஷன் கார்டு, மின் விநியோகம் எல்லாத்தையும் அரசு சலுகைகள் எல்லாமே கட் பண்ணு, ஓராண்டுக்கு நிறுத்து. ஒரு கமிட்டி போட்டு அவங்க இதுக்கு மேலே திருந்துறதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து ரிட்டனில் கொடுத்தாங்கன்னா அது பிற்பாடு அவங்களுக்கு அதெல்லாம் திரும்ப கொடுங்க. ரேஷன் கொடுங்க, மின் கட்டணத்தை கொடுங்க, கழிவு சென்னை நகரம் போன்றவங்களுக்குலாம் வந்து கழிவு நீர், இந்த குடிநீர் இதெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியாக கொடுங்க, அனுபவிக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் நம்மளால இந்த மாதிரிக்கு வந்திருக்குது அப்படின்றத சொல்ல. இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாமே இவங்களை பத்தி யார் பேசுறாங்களோ, எதிரான ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானங்க இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சாக்கடையை தெளிக்கிறது, அவங்க வீட்டை வந்து அங்க வீட்டை கொடுக்க முடியாம வெளியேற்ற வைக்கிறது, மிரட்டல் வருது, இப்படிதான் நடக்குது. இதெல்லாம் அது இப்படியே இங்க நடக்கணும். சாதிய சங்கங்களுக்குள்ளாக இருந்து சாதிய போக்குகளை ஆதரிச்சுக்கிறோம்னு நாங்க எந்த காலகட்டத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். பெரியாரை தூக்கி கொண்டு சுத்துகிற அந்த கட்சிகள் சொல்லி இருக்கணுமா, சொல்லக்கூடாதா? சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? பள்ளிகள் வரைக்கும் இன்னைக்கு சாதிய சிந்தனை வந்திருக்குதுன்னு பிற்பாடு அப்புறம் நீதியரசர் சந்துரு தலைமையில காசு வாங்காம அவராக தான் ஒரு கமிட்டி போட்டு கொண்டு வந்து அறிக்கை கொடுத்தாரு. இந்த ஒரு சாதிக்குன்னு ஒரு கயிறு கட்டிக்கிட்டு போறானுங்க பள்ளிக்கூடத்துல உள்ளிட்டு நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணணும்ன்றாரு. அதை விட உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒரு தீர்ப்பு சொல்லி, இந்த பேரை மறந்துட்டேன், நீ ஒன்றும் இல்லை 3333 திருக்குறள் இருக்குல்ல, மொத்த அதிகாரத்தையும் நீங்கள் பாடத்திட்டத்தில் வச்சிருங்க. இதில் ஒரு 10 திருக்குறள், அங்கே ஒரு 10, இதெல்லாம் வைக்கவே கூடாது. அவன் பள்ளி இறுதி ஆண்டை முடித்து வெளியே வரும்போது மொத்த திருக்குறளும் திருக்குறளுக்கான பொருளும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் இந்த சமூகத்தில் சமூக குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சமூகத்துக்கான ஒழுக்கமிக்க ஒரு தலைமுறையை நீங்கள் கொண்டு வரலாம். பள்ளி பாடத்திட்டங்களில் முழு நேரமாக ஒரு வகுப்பை திருக்குறளுக்கு என்றே வைக்க வேண்டும் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த திராவிட அரசு நடைமுறைப்படுத்திடுச்சா? தீர்ப்பிற்கு நான் எடுத்து காட்டுறேன், தூக்கி குப்பையில் போட்டுச்சு. திருக்குறள் சொன்னதை விட நீங்கள் அதில் வந்து சில கருத்துக்கள் உடனே இந்த ஒரு போஸ்டிங் இருப்பாங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு உடனே அது பிற்போக்குத்தனம், இந்த பிற்போக்குத்தனம்னு சொல்லிட்டு, சரி முற்போக்கா என்ன நீ சொல்லு, நீங்கள் சொல்லுங்கப்பானா அதையும் சொல்ல மாட்டாங்க. அதாவதுங்க, கடவுள் மறுப்பு சொல்றீங்க, முட்டாள்தனம், மூட நம்பிக்கை எல்லாம் கரெக்ட். ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன வச்சீங்க? எனக்கு ஒரு மனசோர்வு வரும்போது எனக்கு உளவியல், ஐயோ சாமி கடவுள்னு அங்கே போய் நிற்கிறேன்ல, அந்த நிலை அது மூட நம்பிக்கைன்னு சொல்றல, அதுக்கு உளவியல் சிக்கலா உளவியல் மாற்றம் நீங்க என்ன இது வரைக்கும் செய்திருக்கீங்க? இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க. ஆனால் கிறிஸ்தவ மதம் வளர்ந்துகிட்டு இருக்கு, இஸ்லாமிய மதம் வளர்ந்து இதெல்லாம் நீங்க பேசுறது நீங்க இந்துத்துவா கோஷ்டின்றீங்க. எந்த மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, கரெக்டா? ஆமா. அது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கான மாற்றாக நீங்க என்ன கொண்டு வந்து வச்சீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தீர்வையும் வைக்கிறீங்க. போகாத கும்பிடாதன்னு நான் சரி அதோட சரி நின்றுக்கிறேன், ஓகே. அடுத்தது ஒரு பெரும்பகுதி போயிட்டு தானே இருக்கு கோயிலுக்கு, என்ன நீங்க அங்கே நடத்துனீங்க? பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்குது. அரசு தன்னை மறுபரிசீலனை செய்திக்கணும். சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள், சுதந்திரம் கிடைச்ச போது இந்த சாதிய போக்குகளுக்கும் சேர்த்தே தான் அண்ணல் அம்பேத்கர் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதில் 368 318 தெரியல ஒரு சட்டம், சாதிய அமைப்புகளை பாதுகாக்கக்கூடிய கூறுகள் அதுக்குள்ளே இருக்குதுன்னு தான் பெரியார் 68 வருஷத்துக்கு முன்னாடி கொளுத்தினார். சட்டெரிப்பு போராட்டம்னு இந்த திராவிடர்கள் பேசிக்கிறாங்களா, அது அப்பதான் நடந்தது. அந்த ஒரு பகுதியை மட்டும் எரிக்கிறாரு. சரி, எல்லாம் செய்தீங்கல்ல, உங்க அரசுக்கு இவ்வளவு தவறுகளை செய்துட்டு இருக்க, நீங்க வெளியில வந்து இதை கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? திருமாவளவன் உங்க கூட கூட்டணியில் இருக்கிற தோழர் தனி சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டுட்டு வாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் போதாது, இதற்கென்று ஒரு தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. பலரும் பல முற்போக்குவாதிகளும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த அரசு செய்ய மாட்டிருக்குது? 2 திராவிட கட்சிக்குமே அந்த கேள்வியை வைக்கிறேன். திமுகவுக்கு மட்டும் ஆனால் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று, அதுக்கான தலைவர் ஐயா சுபவி. இப்படியான விடயங்களும் பொறுப்பு இருக்குதா இல்லையா? அவர் முகநூல் பக்கத்தில் போனால் ராஜா ராணி கதை மாதிரி டெய்லி 1 நிமிஷம் போட்டுக்கிட்டு இருப்பார். புரியுதில்ல? அது நீங்கள் இப்போ என்ன முக்கியம்னாக்கா, யாரோடு யார் சேருவது என்பதை லெனின் சொல்லியிருக்கிறார்.
எல்லோரும் ஒன்றாக இருக்கணும்னா யாரெல்லாம் ஒன்றா யார் இருக்கும்? ஒண்ணா இருக்கணும்? அப்போ கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க ஒன்றா இருந்தால் தான் சரியாக இருக்கும். போராளிகளாக ஒன்றா இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு அவர் சொன்னதா இன்னைக்கு அதுவா முக்கியம். இங்கே இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்கு, இந்த அரசு செய்ய வேண்டியதானே, செய்ய தவறியதானே, உன்னுடைய மனித சமூக நீதி கண்காணிப்பது இதில் என்ன, இதில் என்ன உங்களுக்கு செயல்பாடு, உங்களுக்கு ஒரு இது என்ன, நீங்கள் இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க அறிக்கை? இந்த அரசிடம் இத்தனை ஆண்டுகளில் நான் ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படி தான் சொல்லணும். நான் அவரை ஓசியில் காரில் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு அதுக்கான படிகள்லாம் வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு என்ன அறிக்கைகள் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்குன்னு ஒரு நேர்மையான மனிதன் நீங்களாவது பதிவு பண்ணணுமா இல்லையா? இல்லை வேறு யாராவது ஆர்டிஐயில் கேட்டால் அவங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் அங்கே வந்து ஏமாத்துற வேலையை பண்ணுறீங்க? இப்போ பெரியாரையும் வச்சுக்கிங்க, ஆனால் இப்படியான அநீதிகளும் பண்ணுவீங்க. இதை விமர்சனம் பண்ணால் பெரியாரை விமர்சிக்க பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா யார் மேலே தவறுங்க? இதை பற்றி ஒரு இன்ன வரைக்கும் வரல இந்த பதிவு. இந்த ஆணவ படுகொலை பற்றி எழுதுவது, இந்த ஆணவ படுகொலை சம்மந்தமாக சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு இது ஆட்சிக்கு வரும்போது, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். வந்து 4.5 வருஷம் ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் நீ கொடுக்கல, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வலியுறுத்தி இருக்கிறீங்களா? ஆசிரியர் வீரமணி பக்கம் போவோம் முகநூலில், அவர் வந்து என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடியே அதுக்கு முந்தின நாளோ வந்து இந்த மருத்துவமனைகளில் போகிறவங்களாம் நோயாளிகள்லாம் சொல்லாதீங்க, பயனாளிகள்னு சொல்லுங்க. கலைஞர் அவர்கள் வந்துட்டு உடல் ஊனமற்றவர்கள் அப்படின்றதுக்கு மாற்றாக மாற்றுத்திறனாளி வார்த்தையை பயன்படுத்தி பெரிய புரட்சி புயலை செய்துட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படியாக செய்தால் நன்றாக இருக்கும், பயனாளிகள் என்று மருத்துவமனை, இது ஒரு கோரிக்கை. அங்கே மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுன்னு எழுதுறாரு. திராவிட மாடல் அரசுக்கு நோயாளிகளை பயனாளிகள்னு சொல்லிட்டீங்கன்னா பெரிய புரட்சி வந்துருச்சான் திராவிட மாடலுக்கு. அதை எழுத தெரிஞ்ச ஆசிரியர் வீரமணிக்கு இந்த இந்த கொலைக்கு பற்றி எழுதுறாரு. நானும் 2 முறை படிச்சுட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கா இல்லை துபாயில் எங்கன்னா நடந்துச்சா? முதலமைச்சரை குறிப்பிடலை, திராவிட மாடலை குறிப்பிடலை, திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லலை. அந்த பேரை போட்டிருக்கிறார், அந்த தம்பி பேரை போட்டிருக்கிறது, அந்த கொலை போட்டிருக்கு, இந்த மாதிரி இருந்து நடந்திருக்கு. இதுதான் இது வந்து இப்படி தொடரக்கூடாது, சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும். யாருக்கிட்ட கேட்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் போடணும், முந்தினத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டினீங்கல்ல, அதே மாதிரி இதுக்கு ஒட்டி பேரம் எழுத என்ன கை வந்து சுலுக்கிடுமா? உங்களுக்கு இழுத்துக்குதா பின்னாடி? உங்க புத்தியில சுலுக்கு இருக்குதுன்ற, உங்க புத்திக்குள்ள சாதிய சிந்தனை இருக்குதுன்ற, நீ பெரியார பேருக்கு தான் வச்சுட்டு பழப்பு ஓட்டிட்டு இருக்கிறீங்க. புரியுதுல்ல? அழகிரி மகன் சொன்ன மாதிரி ஓசிஸ் ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் சொல்லலை உங்களை, உங்க திராவிட கூட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட புள்ள ஒன்னே சொல்லியிருக்கு உங்களை ஓசி சோறு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? நீ இதுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுற, இன்னொன்று கொட்ட மாட்டேங்கிறீங்க, கையை சுலிக்கிறதா பின்னாடி போகுதா? கோகுல்ராஜ் விஷயத்தை எழுதி, இந்த தம்பி நேற்று ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லை, அந்த தம்பி எல்லாத்தையும் போட்டு எழுதிட்டு வர்றாரு. யாருக்கு எழுதுறாரு? பிரதமருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கா? ஆந்திர முதலமைச்சருக்கு எழுதுறாரா? இல்லை கன்னட முதலமைச்சருக்கு எழுதுறா? இல்லை துபாய் இளவரசருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு வீரமணி ஆசிரியர் ஐயா? சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சீட்டிங். இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ண சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. பிழைப்புவாதம், அந்த சொத்தை காப்பாற்றிக்கணும். அதுக்கு அந்த பக்கம் இந்துத்துவாவே நாங்கள் எதிர்க்க மாட்டோம், காலை பிடிச்சிப்போம், இந்த பக்கம் நாங்கள் இப்படி பெரியாரும் பேருக்கு வச்சுப்போம், குழப்பம் நடத்திப்போம். இதானே அதனுடைய நோக்கம். நீங்கள் இதில் சரியாக இருந்திருந்தீங்கன்னாக்கா பெரியாருடைய கொள்கை மட்டும் இந்த இடத்துல இருக்கணும். சாதி எப்போ பாரு அடித்து நொறுக்கிட்டோன்னு படம்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ மார்க்ஸும் பெரியாரும் அம்பேத்கர் 3 பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் படம் போட்டு பீத்திக்குவாங்க மானங்கட்டுக்கு. மார்க்ஸோட காலம் என்ன, இவருடைய காலம் என்ன, இவங்களுடைய காலம் என்ன கொஞ்சம் கூட தெரியாது. அம்பேத்கர் செய்த மாதிரி நான் அவர் மாதிரி பெரிய படிப்பாளியா அவங்களுக்கு பெரியார்? எல்லாமே காப்பி பேஸ்ட்டுன்னு இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது. எப்படி நீ ஒப்பிட்டு இதுவே தப்பு. அதான் எல்லாமே சீட்டிங், எல்லாமே இவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் அவங்ககிட்ட இல்லை. சித்தாந்தம் எல்லாமே கட்டிங் பேஸ்டிங் தான். அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏதோ அந்த மனிதர் கடைசி வரைக்கும் மூத்திர சட்டியை வச்சு சுத்தினார், நீங்கள் பேசினார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும்? இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த அரசு என்ன செய்திருக்கணும்? ஒரு அறிவுரையாவது சொல்லியிருக்கீங்களா? சமூக நீதி கண்காணிப்போம் இது வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் கொண்டு வந்ததில்லை. முதலாக பெரிய புரட்சி இது. சுபவீர பாண்டியன் தலைவர் அதுக்குள்ள ஒரு கமிட்டி உள்ளே இருக்குது. அப்படியே தமிழ்நாடு முழுக்க பெரட்டி உருட்டி எங்கெல்லாம் சமூக நீதி அநீதி நடக்கிறது, எந்தெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்றது நாங்கள் கொடுத்துருவோம், அப்படியே வெடிச்சிடும் பாருங்கள் ஒரு புரட்சி அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல. என்ன கேட்டில் இருக்குது அது சொல்லுங்கள். இவ்வளவு படுகொலைகள் வரிசையாக நடந்திருக்கு. வரிசையாக வந்து ஆணவ படுகொலைகள். ஆமாம், இப்போ நீங்கள் ஒன்றா போகிறீங்க பிரச்சாரத்துக்கு, திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்கள வழியில் இறக்கி விட்டுட்டு, இது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி, நீங்கள் உள்ளே வந்தாக்கா ஓட்டு போட மாட்டாங்க தோழர், நீங்கள் வாங்க ஒன்றா போய் நாங்களாம் போய் கேட்டுட்டோம், நீங்கள் இங்கே நின்றுக்குங்க வெளியிலே அப்படின்ட்டு போகிறீங்க. இறக்கி விட்டுட்டு தானே போனீங்கல்ல, அங்கே தண்டிச்சிருக்கணும். நீங்கள்
உங்களுடைய சமூக நீதி அங்கே வேலை செஞ்சுருக்கணும், சமூக நீதி கண்காணிப்பாக அங்கே வேலை செஞ்சுருக்கணும். இது அநீதி அங்கன்னு அங்கே போய் நின்று போராடி இருக்கணும். புரியுதில்ல? அங்கேயாவது இந்த அரசு திருந்தி இருக்கணும். கட்சி கொடி எல்லாத்தையும் ஏற்றுறீங்க, திருமாவளவன் விசிகா கொடி மட்டும் ஒருத்தர் ஏறி கிழிக்கிறானு. என்ன நீங்கள் கிழிச்சிங்களாங்க? உங்களுடைய பெரியார் சித்தாந்தத்தை கிழிச்சான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கிழிக்கலை, உங்கள் பெரியார் சித்தாந்தம் கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க பையன். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பேருக்கு ஒரு வழக்கு. அந்த அந்த கூப்பிட்டு அவன் மேலே வந்துட்டு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த ஒரு பயம் வந்திருக்காதுல்ல. கட்சி ஆட்களே, உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளே சாதிய புத்தி சாதிய சிந்தனையோடு இருக்கிறாங்க. எல்லா சின்னத்தையும் வரைகிறாங்க அவங்கவுங்க கலரில். விடுதலை சிறுத்தைகள் பானை திமுக சின்னத்தில் வரையணும், இல்லைன்னா வரையவே கூடாது. அந்த பானை சின்னம் சேரிகளுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், ஊர் தெருவில் இருக்கக்கூடாது. நீங்கள் சாதிய ஒழிச்ச லட்சணம் எவ்வளோ கேவலமாக இருக்குதுங்க. ஆணவ படுகொலை இவ்வளோ மோசமாக போனது காரணம் அடிப்படையில் நீங்கள் சரியில்லாதவர்கள். நீங்கள் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு அந்த பிம்பத்தை வந்து தெருவுக்கு தெருவு சிலையாக வச்சுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க. சிலை வழிபாடு நடத்துறீங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அவங்களுடைய கொள்கையும் அவங்க பேசியது நீங்கள் துளி கூட நடைமுறைப்படுத்தலை அப்படின்றது தான் உண்மை. தலைவனை வழியோ குடிகளா வழிதானேங்க. அதான் அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து கீழே இவ்வளோ மோசமாக இருக்குதுல்ல. சாதிய இப்படிலாம் நடக்குமா? 2 பேருமே எஜுகேட்டடு, 2 பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க, 2 பேர் ஃபேமிலியுமே மிடில் ஃபேமிலியாக தான் இருக்குது. என்ன உனக்கு அதில் வந்துருந்தது உங்களுக்கு? அப்போ உங்களுடைய தண்டனைகள் வந்து சரியா இல்லை, மேம்போக்காக இருக்குது. ஆளுங்கட்சின்னா அதில் காப்பாற்றி விட்டுரு, தன்னை இது வந்துட்டானா காப்பாற்றி விட்டுரு. இல்லை சாதி சிந்தனை கருணாநிதி மண்டக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இன்னைக்கு சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறார்ல, இவங்களுடைய கட்சி தலை இவங்க இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகராக உட்கார வச்சுருக்காங்களே. தாமிரபரணி படுகொலை நடக்குது, அடித்து கொல்றாங்க 16, ஒரு குழந்தை உள்பட 16 பேர். அப்போ அவர் அப்பாவை வந்து சொல்கிறாரு, கருணாநிதி தான் அதுக்கு காரணம், திட்டம் போட்டு கருணாநிதி இப்படி வந்து கொலை செய்ய வச்சுட்டாரு, அவருக்குள்ள சாதிய சிந்தனை இருக்குது. அந்த மாவட்ட அதிகாரியும் கலெக்டரையும் நாங்கள் வந்துட்டு உடனடியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணுன்னு நாங்கள் சொல்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் கொதித்து போயிடுவார்கள். அவங்க சாதியை சார்ந்தவங்க அதிகாரி தப்பு பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கணும், அவங்க சாதி வந்துடும் போராடுறதுக்குன்றார் கருணாநிதி. ஒரு மோசமான மனிதர்னு அவர் தான் சொல்கிறார். அப்போ அவங்க தலைமைகள்லாம் இப்படி தான் இருக்குது. தமிழன்னு சண்டை போட்டு சாதி சண்டைக்குள்ளே இருந்துக்கணும், அவன் ஒன்றா கூடிடக்கூடாது, நம்ம அதிகாரத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்கிறது என்னென்னா, இந்த திராவிடம் இருக்கும் வரை சாதி இந்த மாதிரி சிக்கல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். திராவிடம் என்னைக்கு வீழ்த்தப்படுதோ அன்றைக்கி தானாக இதெல்லாம் மாறிடும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். எனக்கு கம்யூனிஸ்டுகளை கூட ஒரு கட்டத்தில் வந்து அதிகாரத்தை அவங்க கிட்ட கூட கொடுத்துரு, தயவுசெய்து சொல்லுங்க. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுறட்டும் கொடுக்கணும், கம்யூனிஸ்டுக்கிட்டையாவது கொடுத்துருங்க போதும். நீங்கள் அடித்தது சுரண்டுங்க இதெல்லாம் போகும். அது இன்னைக்கு அதுக்கு மேலேயாவது இந்த நாட்டை அது காப்பாற்றிடும் கம்யூனிஸ்ட். புரியுதுல? மேலே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கை அவங்க மேலே விமர்சனங்கள் 1000 இருக்குது. ஆனால் இப்படியான பெரிய சிக்கல், இப்படியான சாதிய சிக்கல், சாதிய மோதல்லாம் வராது. கேரளாவில் இப்படி நடக்குதா சொல்லுங்கள்? கம்யூனிஸ்ட் மனு தானே அங்கே, அங்கேயும் மனிதன் தானே, அங்கேயும் படிச்சும் இருக்கிறாள், அங்கேயும் இருக்கிற. இங்கே மட்டும் ஏன் அந்த புத்தி இருக்குது? அப்போ நீ வச்சுக்கிற பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் கருணாநிதி சிலையும் எதுக்கு வச்சிட்டு இருக்கிற? தூக்கி போட வேண்டியதானே, லாரியில் ஏற்றி அனுப்ப வேண்டியதானே. சித்தாந்தம் தோற்று போச்சுன்னா அது எதுக்கு? ஒன்று மறுபரிசீலனை பண்ணுங்கள், ஒரு விவாதம் பண்ணுங்கள், மாற்று கருத்தை உருவாக்குங்க. தண்டனைகளை வந்து உடனுக்குடனே வந்து 23 வருஷம் ஆச்சு இந்த ஒரு கண்ணகி முருகேசன் கொலைக்கு இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிறீங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட திமுக ஆட்கள் சம்மந்தப்பட்டாங்கன்னா அந்த வழக்கு இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறது. அப்புறம் சாதி சங்கத்துக்கு போய் மாலை போட்டுன்னு கூட நிற்க வேண்டியது வெக்கமாக இல்லை? பெரியாரையும் வச்சுக்கிறீங்க, பெருமாளும் வச்சுக்கிறதுன்றது கூட பரவாயில்லைங்க, அது சாமி கும்பிட்ற விஷயம் சரின்னு வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம் அது. பெரியாரை வச்சுக்கிறீங்க, நாங்கள் சாதி சங்க தலைவரும் வச்சுக்கிறோம், சாதியை செருப்பால் அடிடான்னாரு பெரியார். அந்த சாக்கடையை தூக்கின்னு சுமக்காதீங்கடா சுத்தாதீங்கடான்னாரு பெரியார். திரும்ப நீங்கள் அந்த அடியே நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சாக்கடையை தூக்கின்னு தலைமையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த சாக்கடைக்கு மேலே தான் நீங்கள் நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க முதலமைச்சர். அசிங்கமாக இல்லை? சரியான ஒரு திராவிடம், நீ உன்னுடைய பெரியாரை உண்மையிலேயே மதிப்பதாக இருந்தால் சாதிய சங்கங்களோடு எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை. அறிவிச்சிரு. சாதி சங்கங்களுக்கு பயம் வருமா வராதா? ஏன்னா நீ புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிற, நான் ஒரு சாதியாக திரள்றேன், என்னுடைய சாதிக்கு அநீதி நடக்குது, அதுவும் நடக்குது. அந்த பக்கம் ஒரு நியாயத்தை நீ பார்க்கணும். அவனுக்கு உண்டான ஒதுக்கீடு பண்ணி நீ கொடுத்தனா அவன் ஏன் எனக்கு அநீதி நடக்குது, நீங்கள் மட்டும் அதிகாரத்தில் இருக்கணும், எனக்கு அதிகாரம் இல்லைன்றதுல தான் அவன் கூடுறான். கூடி ஒரு பெரிய மாஸ் காட்டின உடனே அதை பயந்துட்டு நீ கூட்டி நீ வச்சுக்கிறல்ல. அது நீ அதிகார பகிர்வு கொண்டு வா, கணக்கெடுப்பு நடத்து,
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாராவது எவ்வளவு இருக்கிறானோ அவங்கவுங்களுக்கு இத்தனை தொகுதி இவ்வளவு அதிகார இடம் அப்படின்னு பகிர்ந்து கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த பிரச்சனை வருது? இதெல்லாம் நாங்கள் செய்திட மாட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சாதி சண்டை போட்டு நாங்கள் ரத்தம் குடிக்க தான் வந்திருக்கிறோம். சண்டை போட்டுக்கணும் தமிழ் சமூகத்துக்குள்ள, அது எந்த சமூகம் இருந்தாலும் சரி. இப்போ அந்த சமூகத்துக்குள்ளேயும் தான் நடக்குது, வேற எங்கேயாவது நடக்குது இந்த மாதிரி அது ஒரு பிராமண சமூகத்தில் ஒரு அட்டவணை பிரிவு திருமணம் எங்கேயாவது வந்து அறுவாள் எடுத்துன்னு வெட்டி இப்படி கொண்டு இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு சமூக நீதி நான் சொல்லலை, உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு ஏற்கனவே பகிரங்கமாக பேட்டி கொடுத்தது. அதில் வந்து என்ன சொல்ல வராருனாக்கா, நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமன்னு எங்களை கருணாநிதி கேட்டாருன்னு சொன்னார். சமூக நீதி என்பது பார்ப்பனர்களிடமிருந்து நடு சாதிக்கிட்ட வந்துருச்சு, கீழ்மட்டம் வரைக்கும் வரல. அதுவும் அந்த தோழர் வன்னியரசு சொன்னது தான். இப்போ இந்த சமூக நீதி எங்கே இருக்குன்னு எல்லாம் இந்த திராவிட கூட்டத்துடைய நடுசாதிக்குள்ளாரே நின்று போச்சு. இன்னும் கீழே இறங்கி வரல. மிக சிறுபான்மை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுபான்மையில் இல்லை, மிக சிறுபான்மையின் ஒரு பகுதி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவினர், புரியுதில்ல, அப்புறம் ட்ரைப்ஸு, இவங்களுக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை. இப்போ எப்போ இதெல்லாம் நீங்களே வச்சுப்பீங்க, ஆனால் சாதியை நாங்கள் தான் ஒழிப்புன்னு சொல்கிறீங்கன்னா எப்படி? இது முரண்பட்ட விடயங்கள் நிறைய இருக்குது இதில். அதை ஒரே வழி வந்து திராவிடம் வந்து இந்த மண்ணிலிருந்து என்னைக்கு அகற்றப்படுகிறது, அதுக்கு மாற்று வழி வந்துடும். அதுதான் விஷயம். ஐயா, என்னுடைய ஒரு கேள்வி ஒன்று. சமூக நீதி, சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசக்கூடிய கட்சிகள் இங்கே இருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்ற சமூகமாகவே மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த கட்சிகள் எல்லாமே செயல்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது இவங்களுடைய இந்த கொள்கைகள் இதெல்லாமே நீர்த்து போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்சிகள் இருக்குது, செயல்படுது, வேற விதத்தில் செயல்படுது. ஆனால் அவங்க கொள்கைகள்னு ஒன்று வச்சுக்கிறாங்கல்ல, அது நீர்த்து போச்சு, அது இல்லாமல் போச்சு, சக்கையாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஒன்லி பணத்தை மட்டுமே வச்சு அதிகாரத்தை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம பேசின விஷயம் தான் அதுக்குள்ளே வருது. கடைசி கேள்வி நீங்கள் கேட்டது, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இப்படியான பெரிய பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள், அதிமுக, திமுக எதுவாக இருந்தாலும், திமுக வந்ததுன்னா நிறைய நடக்குது. புரியுதுல, கொலை சட்டம் ஒழுங்குன்றதும் மோசமாக போயிட்டு இருக்குது, கள்ளச்சாராயன்றதும் மோசமாக போயிட்டு இருக்குது, பவுடர் போதை பொருள் விற்கிறதும் மோசமாக போயிட்டு இருக்குது. என்னமோ தெரியல, வாக்குப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது ஆட்சியில். அப்போ இதில் சாதின்றதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா ரெட்டக்குழல் துப்பாக்கி திமுக, திராவிட கட்சி, திராவிட கழகமும் திமுக ரெட்டக்குழல் துப்பாக்கின்னு நீங்கள் தான் அடிக்கடி பெருசாக சொல்லிக்கிறீங்க. இப்போ 2 குழல் துப்பாக்கிலையும் வாயில் எதை வச்சு அடைச்ச மாதிரி இல்லை இருக்குது. அதான் சொல்கிறேன், பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப அவமானப்படுத்துறீங்க. அந்த பெரியாரை கௌரவமாக எங்கன்னா கொண்டு ஒரு இடத்துல வச்சுருங்க. நடுத்தரில் கொண்டு வந்து வச்சு அதை வந்து காரி துப்புற மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த மனிதர் உழைச்சாரு, அவர் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டார். அவர் பெயரை சொல்லி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் அவரை கேவலப்படுத்தாதீங்கன்ற. அரசியல் கட்சிகள் இருக்குது, அந்த கொள்கைகள் செயல்படுகிறதான்னு நீங்கள் கேட்டீங்க. செயல்படுற லட்சணத்தை தான் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு அடிப்படை அறிவு கூட எல்லாருமே இந்த மனித சமூகம், இந்த சாதிய தோற்றம் என்னைக்கு இப்படிலாம் வந்துச்சு, எப்போதுலேருந்து இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குது, சாதியில் ஏற்றத்தாழ்வு எப்போதுலேருந்து வந்தது, தமிழன் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்கிறான், வரலாற்றில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொடக்கத்தில் பாட நிலையில் பள்ளியில் சொல்லி கொடுத்துருக்கணும். திருக்குறளை வந்து முழு நேர ஒரு வகுப்பாகவே வச்சு அங்கேருந்து அந்த பிள்ளைகளை கொண்டுட்டு வரணும். எங்கயா இவர்களுடைய வரலாறு தானே ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் நாடு எங்கேருந்து விளங்கும் சொல்லு? வனவாசத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து வைக்காமல் விட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் யாராவது ஒரு கட்சியில் வந்தோன்னா வனவாசத்தில் ஏதோ அப்படி கருணாநிதி பண்ணியிருக்கிறோம், ஒரு பாடத்திட்டத்தை வைங்க. ஏன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு சமூகன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். எதை நீங்கள் பாடத்திட்டமாக வைக்கணுமோ அதை வைக்கல, பாடத்திட்டமாக எதை வைக்கக்கூடாதோ அதை கொண்டு திணிக்கிறீங்க மாணவர்கள் மத்தியில். அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு நல்லொழுக்கன்னு ஒரு பீரியட் இருந்தது நாங்கள் படிக்கிறப்பதான். நல்லொழுக்க பீரியடுன்னு அதுக்கு பேர். அப்போ இந்த மாதிரியான நீதி கதைகளை சொல்லி தப்பு செய்தால் என்னென்னலாம் நடக்குன்றதை சொல்லி இந்த முற்போக்கு சிந்தனை, முற்போக்கு இது, இந்த மூட நம்பிக்கைன்ற பேரில் எல்லாத்தையும் குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க. எது மூட நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்கவே தெரியல. பிரபலமான மருத்துவர், திராவிட சிந்தனையில் இருக்கிறவர் தான் டாக்டர் திருநாவுக்கரசு, முதன்மையான மனோதத்துவ நிபுணர். அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மனநல மருத்துவர் டாக்டர் திருநாவுக்கரசு. அவர் தீக்க ஆதரவாளர் தான் அவர். அவர்கிட்ட நான் குமுதத்தில் இருக்கும்போது விவாதமாக பேசும்போது, இந்த கிளி ஜோசியம் பார்க்கறதுலாம் மூடத்தனம் தானே, கொஞ்சம் நிறுத்துங்கன்னார். நம்ம அவரும் திராவிடம், நம்மளாம் அந்த சிந்தனையோட அப்போல்லாம் எல்லாம் ஒன்றா திராவிடம் தானே இருந்தோம் நாங்கள்லாம். அதனால் இந்த கருத்துக்கு சரின்னு தான் சொன்னார். பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க ஏகலைவன், எது மூட நம்பிக்கை எது இல்லைன்னு பிரித்து பார்க்க கற்றுக்குங்கன்றார்.
உளவியல் சிக்கல், உளவியல் மருத்துவம்ன்றது இல்லாத ஒரு காலகட்டம். தமிழன் எப்படி இருந்தான்றதை நீங்க பாருங்க. இன்னைக்கு உளவியலுக்குள்ளாக உடம்பு மாதிரி ஜுரம், தலைவலி, காய்ச்சல், அது இல்லாமல் கை மூட்டு பிடிச்சிக்கிச்சு, அங்கே பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கும் மெடிசன், ஒன்றுக்கான தீர்வுன்னு இன்னைக்கு மெடிசன் எப்படி வந்ததோ, உளவியல் சிக்கல்ன்றதுக்கும் ஏகப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட மெடிசன், ஏகப்பட்ட தீர்வு இருக்குது. இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனால் அன்றைய தமிழன்கிட்ட அந்த உளவியலுக்கான மருந்து எங்கே தெரியுமா வச்சான்? அவன் ரொம்ப சோர்ந்து போயிருப்பான், தோத்து போயிருப்பான், இனிமேல் எல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தேடி அவனுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சாமி தான் நம்பிக்கைன்னு போய் நிற்க போகிறான். வழியில் ஒரு கிளி ஜோசியம் தான் 50 காசு கொடுத்து பார்க்குறான். அவன் ஏதோ 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லிவான், குலதெய்வுக்கு போ, 3 வெள்ளிக்கிழமை இப்படியே சுற்றி அப்படி சுற்றி இந்த தேங்காய் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி பரிகாரத்தை சொல்லாது, நீ செய்துக்கிட்டே வா, படிப்படியாக குறைஞ்சிடும். வாரம் போகிறான், சுற்றிட்டு ஏதோ பரிகாரம், கோழி வெட்டுறதோ இல்லை ஆடு வெட்டுறதோ இல்லை தேங்காய் உடைக்கிறதோ பரிகாரத்தை செய்துட்டு அந்தப்பா இன்னும் 2 வாரம் நம்மள பாதி முடிஞ்சிருச்சு. அந்த தன்னை சுற்றி ஒரு வில் பவர் உருவாகுதுன்றான். தன்னம்பிக்கையினுடைய அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேவ்னு சொல்றாங்க, வைப்ரேஷன். அதை அவனுக்குள்ள ஒரு மாற்றம். 2வது வாரம் போறான், அப்பா இன்னும் 1 வாரம் தான், அடிச்சு நமக்கு எதிரிலாம் போயிட்டான். அதிகமாக கிராமத்தில் எனக்கு அவன் சூனி வச்சுட்டான், எனக்கு பங்காளி சூனி வச்சுட்டான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. 3வது வாரமா, 4வது வாரமா, 5வது வாரம், எத்தனை வாரமோ சொல்கிறாங்க, முடிச்சுட்டோன்னு அப்பா என்னோட எல்லாமே ஒழிஞ்சுது, ஒரு பிரச்சனையும் இல்லை சைக்காட்டிஸ்ட் அப்படின்றப்ப அந்த உளவியல் சிக்கலை தமிழ் உள்ள வச்சா அதை எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. எங்கே போவீங்க நீங்கள்? இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு விடயங்கள் சமூகத்தில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு எல்லாத்தையும் நாசமாக்கியாச்சு. நமக்கான சொல்யூஷன் இல்லை, நமக்கான தீர்வு இல்லை. சாதி ஒழிப்புன்னு எப்படி ஒழிப்புன்ற தீர்வை நீ இன்ன வரைக்கும் சொல்லலை. அதனால தான் இந்த ஆணவ கொலைகள் இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இந்த அரசு இனிமேலாவது சிந்திக்கணும். சும்மா பேருக்கெல்லாம் வச்சுட்டு இப்படியே நல்லா இல்லை. சமூகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை உங்களை கேள்வி கேட்கும், இதெல்லாம் பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு தேவையானு யோசிக்கும். எல்லா சமூகத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க, இல்லை யாரையோ ஒருத்தர் செய்கிறாங்கன்றதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சாதி சங்க தலைவரே 2 பொண்ணுக்கிட்ட அந்த பையன் பேசுகிறான், அந்த பொண்ணை பார்க்குறான், என்ன ஆகுதுன்னா அவன் மாற்று சமூகம் அடித்து ரயில்வே தண்டவாளத்தில் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தூக்கி கொண்டாடுது. அதை அந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியாக அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்துருக்கணுமா இல்லையா? அதில் ஆதரிக்க அந்த சாதி கோவிச்சுக்கும் ஓட்டு போயிடுன்னு பயந்தனாவே நீ தோற்று போன ஒரு அரசாக தானே இருக்கிற. தோற்று போன ஒரு சித்தாந்தத்தில் வச்சுட்டு இருக்கிறீங்க. துணிஞ்சி இது அரசு எல்லாருக்குமானது தான், இப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ முதல்ல இந்த மாதிரி நடத்துனதுக்கு ஆர்கனைஸ் பண்ணவே அவனை தூக்கி உள்ள வை. ஒரு 10 பேரை பிடிச்சி உள்ள போட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். வருமா அந்த சிந்தனை? நல்லவர்களும் இருக்காங்க எல்லா சமூகத்துக்குள்ளாரி. அது இந்த இடைப்பட்ட சாதிக்குள்ளே தான் இந்த சாதிய சிந்தனை அதிகமாக இருக்குது. அங்கே தான் பார்ப்பனர்கள் மத்தியில் அது இல்லை. இதை கேட்டால் உடனே இதுக்கு ஒரு சங்கி பட்டம் சொல்லுவாங்க. திருந்த வேண்டியது இவர்கள் தான். நிறைய மாறிடுச்சு, நிறைய காலம் முன்னேறிடுச்சு. கேட்டால் நீ எப்படி நீ ஒரு சமூகம் உனக்கு கீழே இருக்கிறவங்க கொடுப்பியான்னு 2 பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஓகே சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். சட்டமாக தானே சொல்லுது. அதனால் இந்த மாதிரியான விடயங்கள் அரசு இன்னும் கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும். சாதிய சங்கங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது. எந்த காலமும் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரோட முடிச்சிடக்கூடாது. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி, மாவட்ட எஸ்பி, கலெக்டர் 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணு, முடிஞ்சால் டிஐஜியை பண்ணு, ஐஜி சேர்த்து தூக்கு. இந்த இடத்துல தாங்க அவனுக்கு குறிப்பிடணும்னு தோணுது. சத்தியவாணி முத்தாமை அவர் கூட ஒரு தடவை குறிப்பிட்டிருப்பாங்க, நீங்க சொன்ன பிராமணர் அல்லாதவர்களால தான் எங்களுக்கு பிரச்சனை, பிராமணர்களால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றத கூட ஒரு தடவை குறிப்பிட்டு. அதனாலதான் அம்மா தோற்கடிக்கப்பட்டார். அதனாலதான் கருணாநிதிக்கு எதிராக இந்தியாவிலேயே ஒரு தலைவருக்கு எதிராக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு இவங்க சொல்ற பாணியில தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை ஒழிகன்னு கோஷம் போட்டாங்கன்னா அது கருணாநிதிக்கு எதிராக மட்டும்தான் பெரம்பூர்ல நடந்தது. மிக பிரமாண்டமான எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கருணாநிதியை எதிர்த்தாங்க. அன்னை சத்தியவாணி கூட சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா ஒரு சிந்தனையே அப்படிதான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்மையார் முதலமைச்சராக கொண்டு வரணுன்றப்ப எம்ஜிஆர் கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் சொல்றாரு, நீங்களே வந்துருங்கம்மா முதலமைச்சரா அப்படின்னு ஒன்று. இல்லை நான் அது சரியா இருக்காது, கருணாநிதியை கொண்டு வந்துருங்க. அவங்களுடைய பெருந்தன்மை எல்லாருமே அந்த அந்த சமூகத்தை சொல்லி இப்படி சொல்லுவாங்க, அது வேற பேர் சொல்லுவாங்க அந்த சமூகத்தை. அதனால இந்த வழி அவரை உணர்ந்தவரா இருப்பாரு, அதனால அவரை வச்சுட்டா நல்லா இருக்குன்னு. கடைசியா வந்துட்டோன்னு அது ஏதோ பெரிய இல்லாத ஒன்று, உலகத்திலே எங்கேயுமே இல்லை இசை வெள்ளாளர்னு ஒரு சாதி எவரே ஒன்று உருவாக்கி கட்சி சேர்த்துக்கிட்டு இந்த ஆதிக்க போக்கு இருக்குது இல்லை, அதுதான் மொத்தமே இது குட்டிச்சோறாக்குனது. அதுக்குதான் துரோகின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. அதனாலதான் கடைசியா எதிர்த்தாங்க. இந்த போக்கு அன்னைக்கே தலையெடுத்தது, தொடக்கத்திலிருந்தே தலையெடுத்தது.
இனி வரும் காலத்தில் புரிஞ்சுக்கணும். எல்லா சமூகத்திலையும் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஆர்கனைஸ் ஆகிற மாதிரி ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். ஒரு சாதி நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, அந்த நிகழ்ச்சியில் நடத்திட்டு பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு சத்தியம் வாங்குறேன், இந்த சாதியை தவிர்த்து வேறு எந்த சாதியிலும் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. இது யார் மண்? இது முற்போக்கு சிந்தனை பேசக்கூடியவர்களுடைய மண்ணு, பெரியார் மண்ணு. பெரியார் மண்ணு. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு நீங்கள் கன்னத்தில் அடிச்சுக்க வேணாம், பெரியார் வெக்கப்பட்டிருக்க வேணாம். நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க பேரில்? நீ எப்படி அந்த பிள்ளைங்களுக்கான நீ எப்படி வந்து ஒரு விதியை நீ விதிக்க முடியும்? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா நீ? கேள்விகள் இவ்வளவும் அங்கே பாஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓட்டு போயிடு நினச்சின்னு பதுங்கணும் இல்லை, அங்கே பதுங்கிட்டார் பெரியார். அதுக்குதான் சொல்கிறது, இது பெரியார் மண் இல்லை, இது சொல்லிக்காதீங்க. ஏதோ உழைச்சார் அவர், ஒரு காலகட்டம் அந்த பேரோட போயிட்டு கேவலப்படுத்தாதீங்கப்பா. எல்லாத்துக்கும் வெளியில் வருவாங்களே, எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? முற்போக்குகள்லாம் சொல்லு. அதனால் நீங்கள் கேட்ட அந்த கடைசி கேள்வி பதில் இதுதான். அரசு வந்து திருந்தணும், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது. தண்டனை வந்து குற்றவாளிகளுக்கு மட்டும் கடுமையா மாற்றக்கூடாது, இது போன்ற அதிகாரிகளுக்கான அவங்களுக்கும் மாற்றணும். சாதிய சங்கத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கும் மாத்தினாங்க, யாரா இருந்தாலும் சரி. புரியுது? அவங்களுக்கான ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்துட்டு பொய் வழக்கு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு இதை விட கடுமையான சண்டை. அவனை உடனே பொய் அப்படின்னு நிறுவனம் ஆச்சுன்னா குடும்பத்துக்கான ரேஷனை கட் பண்ணு, எல்லாத்தையுமே கட் பண்ணு, அரசு சலுகைகள் முழுக்க நிறுத்து. 2 வருஷம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பாரு, எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு. நடவடிக்கைகள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே மேம்போக்கா. சாதி ஓட்டுக்கு நீங்கள் என்னைக்கு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் கட்சி ஓட்டை நம்பி இல்லாமல் சாதிய ஓட்டு நம்பினா அதனுடைய விளைவு இன்னைக்கு இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து பெரியார், அண்ணா, கருணாநிதியெல்லாம் இனிமேல் சொல்லிட்டு வராதிங்க. கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு சட்டத்தின்படி எனது ஆட்சி அப்படின்னு தான் சொல்ல கற்றுக்குங்க. அதான் அது மூலமாக சொல்ல வர செய்தி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.